Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளானும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்க்காதவங்க என்ன பண்ணீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வேணும்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். அதில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ. அண்ட் தென் சயின்ஸ்ன்னு போட்டிங்கன்னா சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கும். இதில் ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸில் 1 மார்க் வந்து 7 மார்க்ஸ் வரும். அந்த 1 மார்க்ஸில் இங்கிலீஷில் மேக்ஸிமம் கவர் ஆக வேண்டியது வந்து சினானம்ஸ், ஆன்டினம்ஸ். பார்த்தீங்கன்னா 2 சினானம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆன்டினம்ஸ் 2 ஆன்டினம்ஸ். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் பார்ட், அதாவது ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அனாகிராம், நெக்ஸ்ட்டு லிங்கர்ஸு, இந்த மாதிரி டிட்டர்மினர்ஸ், லிங்கர்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி காமன் பார்ட் ஜென்ரல் பார்ட் வந்து கவர் ஆகும். ரிமைனிங் வந்து 5, அதாவது 4 மார்க்ஸ் வந்து சினானம்ஸ், ஆன்டினம்ஸ். தென் 3 மார்க்ஸ் சஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அனாகிராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை, அதாவது ஃபார் சென்ஸ் இது வந்து ஃபில் பண்ணணுன்ற மாதிரி. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2. வாட் டிட் அச்ரேக்கர் அட்வைஸ் சச்சின் இந்த கொஷின். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் ஹிஸ் கிளாத்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 15 மினிட்ஸ் intense 15 minutes mentioned. Read the set of poetic lines கொடுத்துட்டு அதிலிருந்து ஏதாவது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ், இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ். ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் தென் போம் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொன்னது எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் அ கொஹெரண்ட் ஆர்டர் டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ வேர்ட்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டான ஆர்டருக்கு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து நம்பர் 14 பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ பங்க்சுவேஷன் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இந்த 2 ரூல்ஸை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப்பா, எக்ஸ்க்ளமேஷனாக, கொஷின் மார்க்கா அப்படின்றத நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை படிச்சிங்கன்னா அது சென்டென்ஸாக இருந்தால் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்தால் ஃபுல் ஸ்டாப், கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் கொஷின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன். ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு எண்டிங்கில் என்ன வரணுமோ அதை நீங்கள் போட்டிங்கனாலே 1 மார்க்குக்கு ½ மார்க் கேரி. ஓகே, அதுக்கு அடுத்தது எனக்கு ஃபுல்லாகவே தெரியுது மேம் அப்படின்றவங்க ஓகே நீங்கள் செய்யலாம். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின். நம்பர் 15, 16, 17 ஆன்சர் எனி ஒன் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் கொஷின். 3 கொஷினில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஐ மீன் 15 and 16 2 கொஷின் அச்ரேக்கர், அடுத்து ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் இருக்கு இல்லையா, அந்த 2 கொஷினுக்குமான ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பேராகிராஃப் போமோட பேராகிராஃப் கொஷின் ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோய் ஈவினிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லைனா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் லைன்ஸை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். அடுத்தது ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் 5 மார்க் கொஷின்ஸ். அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்சியாக கொடுக்கணும். அதுக்கு ரிலேட்டட் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி வந்து வரையணும். அடுத்தது ரைட் a letter to your friend describing the joy of celebrating festivals in a village இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 21st பார்த்தீங்கன்னா look at the picture and express your views on it about 5 sentences. கொடுத்துருக்கிற பிக்சரை பற்றின ஒரு ஜென்ரல் 5 சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. ஃபஸ்ட் அது என்ன பிக்சர் அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா, this is a butterfly, this is a colorful butterfly. ஓகே, அடுத்தது the butterfly is beautiful. சிம்பிள் சென்டென்ஸாகவே எழுதுங்க. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அப்படிலாம் வேண்டாம். சிம்பிள் சென்டென்ஸாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 சென்டென்சஸ் எழுதுனா கூட போதும். அந்த 5ன்றது 7 சென்டென்ஸாக எழுதுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது இந்த 5ல் வந்து நம்ம கவுண்ட் எடுத்துக்கலாம். அதனால் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி போம். 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் நம்ம தரோவாக எழுதி அந்த 5 மார்க்ஸை அப்படியே நம்ம வாங்கிடணும். எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. அடுத்து பார்ட் 4 ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். நமக்கு ஹின்ஸ் கொடுத்துட்டு டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஒன்று ஹின்ஸ் ஆர்
ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இது அதாவது நான் வந்து அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட பண்ணலாம் டெவலப்பிங் ஹின்ஸில். ஆனால் பேராகிராஃப்க்கு நமக்கு ஆன்சர் அங்கேயே இருக்குது, நம்ம சூஸ் பண்ணி எழுதுறது ஈஸி. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது இருந்ததுன்னா ஹீ ஷீ தே அப்படின்னு எழுதக்கூடாது பேராகிராஃப் கொஷினில். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஹீ யாரை மென்ஷன் பண்ணுறாங்க, தே இன்ஸ்டெட் ஆஃப் தே யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பேராகிராஃபில் அப்படி எடுத்து எழுதணும். ஏன்னா இது பேராகிராஃப் கொஷின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃப் கொஷினை எழுதும் போது அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கூட மார்க் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். நம்ம யார் அங்கே அந்த பேராகிராஃபில் யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற நேமை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம் ஆன்சர் பண்ணும் போது. ஏன்னா பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஹீ அப்படியே மென்ஷன் ஆகும். பட் அந்த ஹீ தான் ஆன்சர்ன்ட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து எழுதக்கூடாது. அந்த நேம் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வருமோ அதை எழுதுங்க. சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தரோவா இருங்க, ஜென்ரல் பார்ட் தரோவா இருங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃப் கண்டிப்பாக ப்ரோஸ் 1 போம் 1 பேராகிராஃப் கொஷின் தரோவா இருங்க. அதுக்கு அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இந்த போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஃபுல்லாக நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.